ஹாய்டா. ஜின்னுக்கு வந்துச்சா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால ஜின்னுக்கு என்னால் விஷ் பண்ண முடியல. ஹாப்பி பர்த்டே ஜின். இப்போ பாரு நான் எல்லாருக்குமே லேட்டாக விஷ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நல்லா புரியுதா. ஐம் சாரி ஜின். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இந்த ஸ்டோரி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஃபேண்டசி ஏதோ ஒரு ஸ்டோரி. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜென் அவன் ரூமில் இருக்கான். அவன் வீட்டில் யாருமே இல்லை. டெய்லி ருட்டீன் பார்த்துட்ருக்கான். குக் பண்ணுறான், கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்றான், கேம் ப்ளே பண்ணுறான், புக்ஸ் படிக்கிறான், நெக்ஸ்ட்டு மொபைலை பார்க்குறான், அப்புறம் நைட்டு தூங்குறான். இதுதான் அவனோட ரொட்டீனே. அவன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளில வரவே மாட்டான். அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதா. எனி டைம் அவன் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பான். யாரையும் பார்க்க மாட்டான், யார்கிட்டையும் பேச மாட்டான். ஏன் தெரில, ஒரு மாதிரி தனிமையாக இருக்கான். இப்போ கூட அவன் ரூமில் இருக்கான். குக் பண்ணிட்டு லைட்டு கூட போடாமல் குக் பண்ணிருக்கான். சின்னதாக ஒரு கேண்டில், அவ்வளோதான். அந்த வீடு ஃபுல்லாமே அந்த ஒரு கேண்டனில் கவர் ஆகுது. அந்த ஒரு கேண்டில் மட்டும்தான். அவனுக்கு லைட்டு கூட போட பிடிக்காத ஒரு மாதிரி அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான். இப்போ குக் பண்ணுறான், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், கேம் விளையாடுறான், புக்ஸ் படிக்கிறான், இப்போ தூங்குறான். அவ்வளோதான். அவனுக்குன்னு யாரும் கிடையாத. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அதில் கொஞ்சோண்டு ஷேர் வருது. ஸோ அதை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோதான். அவனோட லைஃப்பை ரொம்ப போரிங்காக போகுது. பட் அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. பெருசாக யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டான். இந்த டைம் ஜின்னோட அப்பார்ட்மெண்ட்க்கு ஜின்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்துட்டே, இந்த ரூமா தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச இந்த ரூம் தான்டா, நோ பண்ணு அப்படி சொல்ல, ஜின்னுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க ரூமை நோ பண்ண. அந்த ரூம் டோரை திறந்துட்டு ஒரு கேர்ள் வரா. என்னடா பொண்ணு இருக்காங்க. ஜின்னு எங்கே இருக்கான்னு கேளு. டீ பொண்ணு மேபி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? டீ கேள்றா. ஆப்போசிட்டில் இருந்த பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு யார் வேணும்? ஜின்னு இருக்காங்களா? ஜின், இந்த அப்பார்ட்மெண்ட் தான், பட் டோர் நம்பர் மட்டும் மறந்து போயிடுச்சு. அவளும் யோசிக்கிறா. என்ன பேர் சொன்னீங்க? கிம் சோக்ஜின் அப்படி சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணி பார்க்குறா. ஒரு நிமிஷம், இவனை பார்த்தா தெரியும்ல, ஒரு நிமிஷம், டேய் ஃபோட்டோ காட்டுறா அப்படின்னு ஜின் ஃப்ரெண்டும் அவனோட மொபைல் ஆன் பண்ணி, இவன் தான். அவளும் ஜின் ஃபோட்டோ பார்த்துட்டு, இவன் தான், என் அப்பார்ட்மெண்ட் வந்து நான் 2 இயர்ஸ் ஆச்சு, ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையே. 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறானுங்க. பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை தான், அவன் வெளியே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துக்க. ஒரு நிமிஷம், 2 பேரும் அந்த பொண்ணு பார்க்க இந்த ரூம்ல இருந்து மட்டும்தான். இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. ஜின் ரூமை காட்டுறா. ரூம் டோர் ஓப்பன் ஆகுற சவுண்டு கேட்கும். ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தா ஓப்பன் ஆகும். நான் வந்து யாருன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே அந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ரூமில் இருக்கவங்க மட்டும் நான் பார்த்ததில்லை அப்படி சொல்ல, அவனுங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இங்கே இருக்க ஜின்னு தானே. ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவனுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜின் ரூம் டோரை நாக் பண்ண. ஜின் சைலண்டாக இருக்கான். அகைன் நாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஜின் ஓப்பன் பண்ணவே இல்லை. டி ஜின், நான் தான் வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணு. எனக்கு சவுண்டு கேட்குது, பட் ஓப்பன் பண்ணல. டி ஜின், உன்னை பார்க்கணும்டா, பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் போயிடுறேன். டோர் ஓப்பன் ஆக, இன்னதாண்டா பண்ணிருக்க, ஏல தூங்கிட்டு இருந்தா, உள்ளவா அப்படி சொல்லிட்டு அவனுங்க வீட்டுக்குள்ளே போகிறானுங்க. ஜின் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். திரும்பி ஜின்னை பார்த்து, நான் தான் கூப்பிடுறேன் உள்ளவான்னு, நீ கூப்பிடணும், நீ அதை பண்ண மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன், உள்ளவா. ஜின் பொறுமையா அவனுக்கு பின்னாடியே வந்து, நீங்க எதுக்குடா வந்தீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோம், எப்படி இருக்க, என்ன பண்ணுற, லவ் பண்ணுறியா, கல்யாணம் பண்ணிட்டியா, ஏதாவது கேட்குறியா? ஜின், டேய் எனக்கு ஒர்க் இருக்கு, எல்லாரும் வெளியே போங்க. என்ன ஒர்க்கு? இந்த இருட்டு ரூம்ல உள்ளே இருந்துட்டு தின்னுட்டு தூங்குறது தான் உன்னோட ஒர்க்கா? ஜின் சைலண்டாக அவனுங்களே பார்க்க, லைட்டு போடுடா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்லைடா, எனக்கு அது செட் ஆகாது. கொஞ்ச நேரம் போடுடா, ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, நானாவது போய் போட்டுப்பேன். ஒன் செகண்ட், நான் இப்போ போடுறேன். அவன் போயிட்டு லைட்டு போட சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இவனுங்க போகிற வரைக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இருக்கான். அங்கே இருக்க சோஃபாவில் வந்து உட்காரானுங்க. டேய் எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. டேய் தண்ணி கொடுடா. நெக்ஸ்ட்டு ஜின் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து அவனுங்க கையில் கொடுக்காம டேபிளில் வச்சிடறான். கையில் கூட கொடுக்க மாட்டேன்றா. இன்னும் ஏன்டா அப்படியே இருக்க? தண்ணி தானே வேணும், குடிச்சிட்டுங்கிறது கிளம்பு.
உன்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தண்ணி எடுத்து 2 பேரும் குடிச்சிட்டு 2 பேரும் எழுந்து எனக்கு மேரேஜ் உன்னை இன்வைட் பண்ண தான் வந்தோம், வந்துரு. இல்லைடா, எனக்கு அன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்கு. என்னைக்குன்னு ஃபஸ்ட்டு டேட்டே சொல்லுன்னு. நீ ஒர்க் இருக்குன்னு சொல்கிற. இல்லை, எப்போ சொன்னாலும் எனக்கு ஒர்க் இருக்கு. உனக்கு ஒர்க் இருக்காது, இந்த ரூம்லேயே இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னுடைய ஃப்ரெண்டுடா, சரியா? நீ வந்துரு அப்படி சொல்ல சின்னுக்கு என்ன தெரியல, போக வேணாம் அப்படி தோணுது. அவனுக்கு வெளியே போகிறதெல்லாம் பிடிக்காது. அவன் ஒரு மாதிரி அவன் ஃப்ரெண்டை பார்க்க அவனும் ஜென்கிட்ட வந்து சின்ன ஹக் பண்ணுறான். டக்குன்னு ஜென் அவன் 2 கையும் எடுத்து பின்னாடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். ஒரு மாதிரி பின்னாடி 2 கையும் கிரிப்பா பிடிச்சிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கிறான். அவனை ரிட்டன் ஹக் பண்ணல. பட் அவன் மட்டும் சின்ன ஹக் பண்ணிட்டு 1% ஒரே 1% கூட நீ சேஞ்ச் ஆகலடா, அப்படியே இருக்க. உங்களுக்கு எல்லாம் சொன்னால் புரியாது, நீங்கள் என்ன நம்பவும் மாட்டீங்க. சரி, நான் வரமாட்டேன், எங்கிறது கிளம்பு. டீச்சன் ரொம்ப ஹர்ட் பண்ணுறடா, ஐம் சாரிலி. அவனும் சைலண்ட் ஆகிட. அந்த லீக்கும் கோவம் வந்துருச்சு. அவன் வெறுவெறுன்னு ரூம்லேருந்து வெளில போகிறான். ஜின்னும் எதுவும் கலந்துக்கல. ஸோ பின்னாடியே போக லீ டூர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தை மூட்டுற. நீ பாரு ஜன், நீ என் மேரேஜ்க்கு வர, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அந்த டோர்லேருந்து அவன் கை எடுக்க அவன் கை எடுத்துட்டான்னு நினைச்சு அந்த இடத்துல ஜென் கை வைக்க 2 பேர் கையும் டச் ஆக ஜென் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு மாதிரி சைலண்டா நின்றுட்டே இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி லீ பைக்ல போறான். சிக்னல்ல ஸ்டாப் ஆகி அப்படியே நிக்கிறான். சிக்னல் கவுண்ட் முடிஞ்ச உடனே அவன் பைக் எடுக்க ஆப்போசிட்ல, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ட்ரக் மாதிரி வந்து அந்த லீயை அடிச்சு அப்படியே தூக்கிடுதா. ஸ்பாட் அவுட். ஜென் அப்படி நின்றுருக்கான். இதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. எங்க ஜென்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டு என்னதாண்டா பண்றது, இவனை இப்போதாண்டா சேஞ்ச் ஆவா அப்படிலாம் நிறைய பேசிட்டே இருக்கானுங்க. ஜென் டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வரான். லிஃப்ட் கீழே போகுது. கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, வேக வேகமா கீழே வரான். ஓடி வரான். ஸ்டெப்ஸ்ல கீழே வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆக ஜென் மூச்சு வாங்கிக்கிட்டே அவனுக்கு முன்னாடி நின்றுருக்கான். என்னடா எதுக்கிட்ட அப்படி ஓடி வந்திருக்க கேட்க, இல்ல இங்க பாரு, இங்க பாரு, நீ இங்கிறது போகாதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு கண்ணு மூடி அவன் சிக்னல்ல டைம் பார்த்துருப்போம். அந்த டைம் சொல்லிட்டு, இந்த டைமுக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், கண்டிப்பா நீ செத்து போயிடுவச்சு, சொல்றது கேளு, இங்கே இரு. பார்த்துட்டமா பேசுறான். கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை ஜென். ஏன் ஜென் இப்படி இருக்க நீ? லீன சொல்றது கேளு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். இங்க பாரு, உனக்கு மேரேஜ் ஆக போதில்ல, உன்னை நம்பி அந்த பொண்ணு இருக்காதா. ஜென் நிறைய சொல்ல அவன் கேட்கவே மாட்டேன்றான். இங்க பாரு, என் மேரேஜுக்கு நீ வரக்கூடாதுன்னு ஏதோ பிளான் பண்ற. நீ மட்டும் மேரேஜுக்கு வரலன்னு வைய, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், கையிட அப்படி சொல்லிட்டு நடந்து போறான். இங்க பாரு, நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். லீ கிட்ட ஜென் கெஞ்சிட்டே வர லீ பைக் கிட்ட போயிட்டு பைக் மேல ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண அவன் அந்த பைக்கே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அந்த பைக்ல தான் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபிளாஷ் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு லீ இங்க பாரு, இப்போதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது, இங்க பாரு நான் சொல்றது கேளு அப்படின்னு பேச வர, நீ ட்ராமா பண்ணது போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு பைக் எடுத்துட்டு 2 பேரும் கிளம்புறானுங்க. எவ்வளவு சொல்லியும் அவனுக்கு 2 பேரும் கேட்கவே இல்லை. வேக வேகமா அவன் வீட்டுக்கு வந்து கார்க்கு எடுத்துட்டு லீ பின்னாடியே போறா. 5 நிமிஷம் எப்படியாவது அவனை இந்த சிக்னல் கிட்ட போகாம பண்ணணும்ங்கிற மாதிரி வேகமா டிரைவ் பண்ணிட்டு வந்து இந்த லீயோட வண்டிக்கும் முன்னாடி காரு ஸ்டாப் பண்ணிட்டு, லீ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, உன்கிட்ட பேசணும். என்ன ஆச்சு ஜென்? ஏன் ஜென் இப்படி கேட்டா நடந்துக்கிற? நீ சொல்றது ஒரு நிமிஷம் நம்புடா. முடியாது ஜென் அப்படின்னு அவன் வைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பா. என்னால அதை நம்ப முடியாது. பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு போ, சொன்ன மாதிரி ஒரு 3 டேஸ்ல எனக்கு மேரேஜ் வந்து தோலா அப்படி சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறான். சரி பைக்கு, அந்த பைக்கு ஜின் பார்த்துட்டே இருக்கான். எப்படியாவது அவனை ஸ்டாப் பண்ணணும், அவனுக்கு அதை மட்டும் தான் தோணுது. ஜின்னும் கார் எடுத்துட்டு பின்னாடியே வர அவனுக்கு பெரிய பெரிய வண்டி எல்லாம் முன்னாடி இருக்கிறதுனால டிராபிக் ஆகுது. அட்லீ பைக் வச்சிருக்கிறதுனால அவன் சந்தல புந்தல நோந்து உள்ள பூந்து வெளில போயிடுறான். ஜெனுக்கு இது கடுப்பா இருக்கு. எப்படியாவது அவனை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டா வர அந்த சிக்னலும் வந்துருச்சு. நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு 10 வண்டி நின்றுட்டு இருக்கும். அந்த வண்டிக்கெல்லாம் முன்னாடி தான் லீ நின்றுருக்கான். நீ எடுக்காத, வண்டி எடுக்காத, லீ நான் சொல்றது கேளு லீ அப்படின்னு இவன் காருக்குள்ள இருந்து ஹார்ன் அடிச்சுட்டு முன்னாடி நகர்ந்து வர பார்க்க கனவுல என்ன பார்த்துருப்பானோ அதே தான் சேம் லீக் அங்க நடந்திருக்கு. ஜின் அவன் வாட்ச் பார்த்துட்டே இருக்கான். கரெக்ட் வந்துருச்சு. அவன் கார்ல இருந்து இறங்கி நடந்து வந்த எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணி நடந்து வந்த லீய பாக்குறான். அவன்கிட்ட இருந்து அவ்வளோ பிளட் போயிருக்கு.
ஸ்பாட் அவுட்டு, போலீஸ் வராங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. ஜின்னுக்கு இருக்க ப்ராப்ளம் இதுதான். யாரையாவது கையை டச் பண்ணிட்டான்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அது அவனுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அவன் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பான். அவனுக்கு அந்த ஃப்ளாஷ் வந்த உடனே அவனால் நார்மலாக இருக்க முடியாது. எப்படியாவது அவங்கள சேவ் பண்ணணும்னு நினைப்பான். பட் அதை முடியாத காரியம் அவனுக்கு என்ன ஃப்ளாஷாக இருக்குமோ அது நடக்கும். பட் ஜின் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தான் கண்டிப்பாக அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காத. அவன் கேட்கல, அவ்வளோதான். இப்போது ஃபியூனரல் எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. அவனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாரும் சைலண்டாக உட்காந்துருக்காங்க. எல்லாரும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜின்னும் அந்த கூட்டத்தில் இருக்கான், ஃபுல் கவரில் இருக்கான், கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு அப்படி இருக்கான். கொஞ்சம் க்ரௌடாக அவனுக்கு தான் க்ரௌடே பிடிக்காதே. ஸோ அவனும் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக பிடிச்சிட்டு வயன், அதாவது நீங்கள் நல்லா வாமிட் பண்ணிருக்கீங்க. அந்த ஹாலில் இருந்தும் வெளில வந்து ஜின் பார்க்குறான். பட் கண்டுக்கல. புலம்பிட்டு இருக்கீங்க, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் பார்த்து ட்ரைவ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் குடிச்சிட்டு வாமிட் பண்ணிருக்கீங்க. ஜின் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் லீ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்த உடனே ஓகே லீக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கும் அப்படின்னு உங்களையும் கிராஸ் பண்ணி போக தெரியாதனமா அவன் மேலே வாமிட் பண்ணிட்டீங்க. ஏய் இடியன் ஒத்து விட்டல் மாதிரி பண்ணிருக்கான் தலை. அவன் மேலே லேட்டாக செஞ்சிருக்கோம் பிள்ள கொட்டு பார்க்குறான். முறிச்சிட்டு உங்களையும் பார்க்குறான். எதுக்கு இப்போ என்ன திட்டினே வரவுக்கிட்ட முட்டாள் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நீ இப்படி தான் வாமிட் பண்ணிட்டுருப்பியா? ஏன் நீ வரைஞ்சிடுவை சொல்றி அப்படின்னு கிராஸ் பண்ண எட்டி அவன் கோட்டை பிடிச்சிட்டிங்க. ஏய் என்னடி பண்ணிருக்க நீ? டேயா எனக்கு தெரியுமா, கோட்டை விடு. என்னமோ தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி டீனுக்கு போகிற கொன்னுடுவேன். கொய்யை எட்ரி வாமிட் பண்ணுற மாதிரி பண்ண. வரல தொல்லிப்போ வாமிட் வருது அப்படின்னு செரும்பிலாம் காட்டுறீங்க. முடிய பிடிச்ச விரும்பி கீழே போ இன்னும் புஷ் பண்ண கீழே வாமிட் பண்ணிருக்கீங்க. நல்லா குடிச்சிட்டீங்க. ஜின் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கான், அதில் போட்டிருக்கு உங்கள் வாமிட்டை. என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சதே கையிலேருந்து கவுஸை ரிமூவ் பண்ண நீங்கள் டிஷ்யூ இருக்கா அப்படின்னு உங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து அவன் ஃபிங்கரில் டச் பண்ணுற மாதிரி அவன் கிட்ட வந்தது. அவன் ஃபிங்கரை லைட்டாக தான் டச் பண்ணிட்டுருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ அவனுக்கு ஒரு ஃப்ளாஷு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்? என்ன மாதிரி நின்ட்டான். ஹலோ டிஷ்யூ இருக்கான்னு கேட்டேன். அப்படி நீங்கள் கேட்டு முடிக்கல. ஜின் ரியாலிட்டிக்கு வந்த கூட யாரும் வந்திருக்கா? உன் கூட யாரும் வந்திருக்கா? எனக்கு டிஷ்யூ வேணும். ஏய் உன் கூட யாருடி வந்திருக்கா? ததிய வந்திருக்கியா? திரும்பி பார்க்குறான். யாராவது பர்சன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் கோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு அவங்க கோட்டு பிடிச்சி உங்கள் முகத்தில் அதில் துடைச்சிட்டு இருக்கீங்க. ஏய் இது உனக்கு டிஷ்யூ மாதிரி தெரியுதா? ரொம்ப சாஃப்டாக இருக்கு. திரும்பி வாமிட் பண்ணிடி. உங்களை பிடிச்சி திருப்பி விட்டுட்டான். கோட்டை பார்க்குறான். அதில் வாமிட்லாம் பண்ணி ஒரு மாதிரி கலீஜாக இருக்கு. அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. கழட்டி தூக்கி போட்டுட்டான். இங்கே இரு, உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கும். பிகாஸ் அதான் ஃபேக் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிறது கிளம்பிட்டான். போயிட்டு பைக் எடுக்கிறான். ஒரு கையில் மட்டும் நான் அவனுக்கு க்ளவுஸ் இருக்கு, இது மட்டும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கழட்டி அதையும் தூக்கி போட்டான். பைக் ரிவர்ஸ் எடுத்துட்டு அங்கிறது கிளம்புறான். நீங்கள் எங்கே வாமிட் பண்ணிருக்கீங்க? இங்கே யாரும் நின்று இருந்தாங்களே, இப்போ யாருக்கும் வேணும்னு தெரியல. டிஷ்யூ வேணும் அப்படின்னு திரும்பி பார்க்க டிஷ்யூ தானே? டிஷ்யூவா? தேங்க்யூ. ஆமாம் இங்கே அவனுக்கு காணும். யாரை தேடுற? பாய் ஃப்ரெண்டா? நீ தனியாக வந்திருக்கியா? ஏன் எல்லாரும் அதையும் கேட்குறீங்க, தனியாக வந்திருக்கியான்னு? அந்த டிஷ்யூக்கு தேங்க்யூ அப்படின்னு வாயை துடைச்சிட்டு அங்கிருந்து நடக்க. எங்கே போகிற? என்ன பண்ணுற? யார் நீ? அதுக்குள்ளே மறந்துட்டியா? உனக்கு நான் தானே டிஷ்யூ கொடுத்தேன். அதுக்கு கையை பிடிப்பியா? கையை விடணுமா? அதுக்கு உனக்கு டிஷ்யூ கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இல்லைக்க. ஜின் பைக் அங்கே வந்து நிற்கிது. கையை விடு அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ண ஜின் பைக் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குறான்.
அவன் ஜென்னை பார்த்த உடனே உங்கள் கையை விட்டுட்டான். உங்கள் கை ஜென் கையில் பட்ட உடனே அவனுக்கு என்ன ஃப்ளாஷ் வந்திருக்கும்னா உங்ககிட்ட ஒரு பர்சன் தப்பாக நடந்துக்கிற மாதிரி அப்படி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நியூஸில் இங்கே டெத்து அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து உங்க கூட யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். நீங்க கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ட்லலாம் வாமிட் பண்ண கோர்ட்டில் அங்கேருந்து கிளம்பிரு. அங்கேருந்து பூக்க அவனுக்கு மனசே வரல, ரிட்டர்ன் வந்துட்டான். இப்போ உங்கள் முடியை பிடிச்ச தனியாக வந்திருக்க, இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்க, எவ்வளோ தைரியம். யானே வலிக்குத விடு அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ண அவன் முடியை பிடிச்சிட்டே ஒரு கையில் அவன் மொபைலில் கேப் புக் பண்ணிருக்கான். நல்லா வலிக்குத, இங்கே பாரு யார் நீ எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு போகிறீங்க, அதனால கிரிப்புக்காக உங்கள் முடியை பிடிச்சிருக்கான். உங்களை டெஸ்ட் பண்ணா வேற ஏதாவது அவனுக்கு ரிப்பீட்டடாக மைண்டில் ஏதாவது வந்துட்டே இருக்கும், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அவன் இந்த சேட்டையை பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கத்திட்டே இருக்க கேப் வந்துருச்சா. ஜென் லைட்டாக பெண்ட் பண்ணி இவனை கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி சொல்லிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்குறான். காரில் ஒரு 2 ஜென்ஸ் பின்னாடி ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. நான் புக் பண்ண கேப் தானே அது? ஏன் ஆமாம் சார். ஓகே, இவங்க நீங்கள் புக் பண்ண ரோட்டில் தான் சார் இவங்களும் போகணும். ஸோ எல்லாரையும் ஒன்றா இறக்கி விட்டுடலாம். ஏன் சார் ஜெனுக்கு அவங்க கூட அனுப்புவோம், ஒரு மாதிரி இருக்கு சார். போலீஸ் ஸ்டேஷனில் தானே அந்த பொண்ணு விடணும். இன்னும் நான் பார்த்துக்குறேன். நீங்கள் அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க, முடிவு விடு அப்படின்னு. வழியே இல்லை. ஜென்னே உங்களை முடிவு பிடிச்சிட்டே அங்கேருந்து நடந்து கூப்பிட்டு வரான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். கத்திக்கிட்டே வரீங்க, ஆழ்ந்துட்டே இருக்கீங்க, அந்த வலிக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு. உங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்து என்னப்பா ஃபெயிலியரா, சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நோ சார். அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா? அந்த பொண்ணை ஏமாத்திட்டு விட்டுட்டு போறியா? சார் நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. அப்போ சொல்லு, என்ன இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஏமாத்தி சார் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாமிட் பண்ணியிருப்பீங்க, சம்திங் யாரும் தெரியல, உங்கள் கையை பிடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் திங்கிங்கில் வர இருக்கீங்க இல்லையா, அப்படியே விட்டு போக மனசு வரல, அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், யாரும் தெரியல அந்த பொண்ணு அப்படின்னு ஜென் நிறைய சொல்ல போலீஸும் சைலண்டாக பார்த்துட்டே இருக்காங்க. சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க, யார்கிட்ட கதை விட்டுருங்க, உங்கள் 2 பேருக்கும் சண்டைனா நீங்களா பேசி தீர்த்துக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருவீங்களா? சார் இதுதான் பிரச்சனையே அப்படி ஜென் பேசிட்டே இருக்க நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. இது முடிய விடுறான். யார் கூட வந்தால் ஒன்றுக்குன்னு குறுக்கி விஷயம் கேட்ட கொடுக்கல, நீனு அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிற மாதிரி சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அவனை பார்த்து கத்த. லவர்ஸ்னா உங்களுக்குள்ள ப்ராப்ளம்னா நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். எங்களுக்குன்னு இப்போ 1000 கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல எங்களால பார்க்க முடியாது. ஸோ 2 பேரும் எங்கிறது கிளம்புங்க. ஜின் திரும்பி உங்களை பாக்குறான், கத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே இழுத்துட்டு வரான். என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அப்படியே விட்டு வந்திருக்கணும், இவருக்கு என்ன நடந்த நம்மளுக்கு என்ன வந்தது அப்படிலாம் அவனுக்கு கடுப்பாகுது. உங்களை பார்க்க பட் நீங்க ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் குட்டி போட்டு பூனை மாதிரி அங்கேயும் இங்கும் நடந்துட்டே இருக்கான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஐயோ நீ ஏன்டா கிளவுஸ் கழட்டின அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ள நிறைய ஓடுது. அவனுக்கு எப்படித்தான் அவனே நார்மலா இருக்கணும்னு நினைச்சாலும் அவனால நார்மலா இருக்க முடியாது. இதனாலதான் அவன் ஹியூமன்ஸை அவாய்ட் பண்ணுவான். மாதிரி டென்ஷனாவே இருக்கான், மாதிரி பதப்பா. அந்த நைட் அப்படியே போதும். மார்னிங் எழுந்துக்க பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க தெரியுது. ஜென் உங்களே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு எழுத உட்காருங்க. தூங்கி எழுதுட்டியா? என்னாச்சு? நான் இப்படி இங்கே போது நிறுத்த. உன் கூட யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அப்படி குடிக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? யார் நீங்கள்? இது நீ நைட்டு கேட்டுருக்கணும்டி, யார் நீங்கன்னு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எது தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து சண்டை போடுற. அப்பா கேட்குறதானே யார் நீங்கன்னு. ஹலோ, ஓரா பேசுகிறீங்க, உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாதீங்க. லிமிட்டை? லிமிட்டு ஒன்று வச்சுன்னு வையன் அப்படின்னு எல்பான் தூக்கிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஒரு மாதிரி புரியாமல் அவனே பார்க்க வாமிட் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் வாமிட் பண்ணி இது உனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த பையன் வந்து உங்ககிட்ட கையை பிடிச்சலாம் எழுத எல்லாத்தையும் சொல்ல ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஜின்னை பார்த்துட்டே இருக்கீங்க, தெரியுது அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு. சாரி, இது கொஞ்சம் லோவாக இருந்தேன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால எல்லாம் நிறைய பேசுகிறீங்க. ஓகே லீவ் உங்கள் ஃப்ரெண்டு போல அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்ட் ஆகிட்டான். என் மொபைல் என்ன கேட்டால் எங்கே தெரியும்? பைக்கே இப்போ எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியல உன்னால. சாரி சார். நெக்ஸ்ட்டு கேப் பிடிக்கிறீங்க, 2 பேரும் ஒரே காரில் வரீங்க, 2 பேரும் டெஸ்ட் பண்ணிக்கல, தனித்தனியாக
அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. பின்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் என்னோட வீடு. ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஜின்னும் சொல்ல டிரைவரும் ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்கள் கீழே இறங்கி இதான் என்னோட வீடு, ரொம்ப தேங்க்ஸ் உள்ள வரத்துக்குள்ள வண்டி எடு அப்படின்னு கிளம்பிட்டான். போகிற வண்டியை பார்த்துட்டு சிடுமுஞ்சா இருந்தாலும் ஜென்டல்மேன் அப்படி தோணுது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா இத்தனை வாட்டிட்டே உனக்கு கால் பண்ணுறது, ஏதாவது எடுக்கிறியா நீ அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. மொபைலே எங்கே இருக்குன்னு தெரிலம்மா அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. நீ உங்களுக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அவன் இறந்துட்டான், அவங்களால ஏற்றுக்க முடியல. டெய்லி அவனை பார்த்துட்டு அவன் இறந்துட்டான் அப்படி சொல்லும் போது என்னமோ தெரியல ஒரு பெயின். அதனால தான் நேற்று அவங்க அவ்வளோ குடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சதுனால உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால தான் இவ்வளோ கலவரம். அன்னைக்கு டே அப்படியே போதும். தென் அவன் ரூமில் இருக்கான். அன்னைக்கு பார்த்தா அதே ஃப்ளாஷு இப்பயும் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி அவனுக்கு உறுத்திட்டே இருக்கு. அவன் குக் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். கை பிடிச்சி யாரோ 2 பேர் இழுத்துட்டு போகிறாங்க. கிட்ட தப்பாக நடத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களை சாக்க அடிக்கிறாங்க. அப்படிலாம் வருது. அவ்வளோதான், நம்ம காப்பாற்றிட்டோமே. ஓகே நீ இந்த ஃப்ளாஷ் ஓ ஜிம் அவளை டச் பண்ணியிருக்க கூடாது. அதனால தான் மண்ட குழம்பதே அவ்வளோதான் காப்பாற்றிட்டோமே. ஓகே என்ன அவன் மண்டக்குள்ளே போகுது. இப்போ மார்னிங் ஜிம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்றுருக்கான் பைக்கில். எப்படி பார்க்குறது? இங்கே தான் வீடுன்னு காட்டினா எந்த வீடுன்னு சரியாக பார்க்கலையே. எந்த வீட்டுக்கு போகிறது, போனால் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுருக்க. நீங்கள் ஒரு பேக் ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறேன் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்க. ஜென் உங்களை பார்த்துட்டான். சைலண்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஓகே நல்லா தான் இருக்கான், நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்கள் 2 வீலர் எடுக்கிறீங்க, ஸ்கூட்டி ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். ஆஃபீஸ் போகிறீங்க. லீ ஆஃபீஸ் தானே இதா? ஓகே 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல அவனுக்கு தெரியுது. ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டான். நீங்கள் ஒர்க் போயிட்டீங்க. இப்போ ஜிம் கேம் விளையாடிட்டு இருக்கான். அகெயின் அந்த ஃப்ளாஷ் அவன் மண்டையில் அவனே அடிச்சுக்கிறான். மார்னிங் பார்த்துட்டு தானே வந்தேன், நல்லா தானே இருந்தா. அகெயின் என்ன அப்படி திங்க் பண்ணும்போது அப்போதுலேருந்து அவனுக்கு வர ஒரே ஃப்ளாஷ் தான். உங்களை யாரோ 2 பேரும் இழுத்துட்டு போகிறாங்க, உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களோ, அவங்க கொல்ல பண்ணுறாங்க. அது வந்திருக்கும் இல்லையா? ஜின் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஃபியூனரில் அப்போது பிளாக் ட்ரெஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது பிளாக் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது அது நடக்கலை அப்படின்னா ஜின் கண்ணு மூடி திங்க் பண்ணுறான். இன்னைக்கு நீங்கள் போட்டிருக்கிறது ஒயிட் ட்ரெஸ். அவன் ஃப்ளாஷில் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்களோ அந்த ட்ரெஸ்ஸு தான் உங்கள் மேலேருந்து கிழிக்கிறானுங்க. அப்போ அது இன்னைக்கு தான் நடக்க போதான் அப்படிங்கிற மாதிரி டைமை பார்க்குறான். கண்ணு மூடுறான். டார்க்கான பிளேஸ் அப்படின்னா அது நைட்டு. டைமை பார்த்தா 7:30 அப்படி இருக்கும் போல. இன்னைக்கு இந்த டைம் தானே ஒர்க் முடியும் அப்படின்னு வேகமாக வீட்டுக்குள்ள இருந்து வெளில கிளம்புறான். உங்கள் ஆஃபீஸ் வரான். அவங்க பேர் சொல்லி கேட்குறான். அவங்க ஆல்ரெடி போயாச்சு சொல்ல. ஓயாச்சா எங்கே போய் அவளை தேடுவான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வரான். வீட்டு வெளில நின்றுக்காரு. எங்கே போய் தொலைஞ்சா தெரியலையே. பொண்ணு வேலைக்கு போனதுலேருந்து வேற மாதிரி தான் நடந்துக்கிறா. டெய்லி வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடும், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு வெளியே நின்றுட்டு உங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருக்காரு. அப்போது என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கண்ணை மூட அவனுக்கு அந்த பிளேஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு கார்ட்போர்டு, ஒரு ஷாப்போட கார்ட்போர்டு, அதுக்கும் பின்னாடி தான் உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்கும், இந்த ஷாப் எங்கே இருக்கும், நம்ம ஒரு நாள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்தது கரெக்டாக அந்த ஷாப் வரான். ஒரு பேக் டோரு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா. இப்போ ஒரு பர்சன் மாதிரி கிரே கலர் ஷர்ட்டோட வேகமா அந்த டார்க்கான அந்த சந்துக்குள்ள குடுன்னு ஓட. ஜின் உன்னை பார்த்துட்டு இவனா தானே நம்ம அவ கூட பார்த்தோம், இந்த பக்கம் போறானா இந்தக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஓடி வர. ஆல்ரெடி உங்களை ஒருத்தன் பிடிச்சி லாக் பண்ணிட்டு இருக்கான். கத்திட்டு இருக்கீங்க. விடுங்க ஒரு நிமிஷம் பண்றீங்க, யார் நீங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஃப்ளோர்லயே வச்சு அப்படியே லாக் பண்றான். மண்ணில் விழுந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு பர்சன் பக்கவே எல்லாத்தையும் வாங்கிட்டேன்டா, வாங்குறதுக்கு தாண்டா லேட் ஆச்சு, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கை எடுக்க ட்ரை பண்ண. நான் கையை பிடிச்சிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ அதுக்கப்புறம் நான் இவ்வளோ போட்டு சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஒரு யாடோ 3 பேரும் திரும்பி அங்கே பார்க்க அங்கே நின்றுருக்கு சின்ன. டீ யாராவான் நல்லா பொண்ண மர மாதிரி எவன் தெரில. டீ நைஃப் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து எடுக்க. நெக்ஸ்ட் சம்மாடி 2 பேரையும் போட்டு வேர்ல்த்து எடுக்கிறான். இழந்து உங்கள் ட்ரெஸ்லாம் கவர் பண்ணிட்டு ஒரு கார்னரில் வந்து நின்றுக்க. 2 பேரையும் போட்டு பெண்ட் எடுத்துட்டு உங்கள் கையை ஒரு ரோப்பில் வச்சு லாக் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப்பை வச்சு உங்கள் 2 பேரையும் லாக் பண்ணுறான். நீங்கள் ஜின்னை பார்த்துட்டே இருக்கீங்க. பயம் ஒரு மாதிரி
ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டு திரும்பி திரும்பி ஜென் வரும்போது போலீஸையும் சேர்த்து கூப்பிட்டு தான் வந்திருப்பான் போல. எல்லாரும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கீங்க. வாக் போயிட்டு வந்தேன், ஷாப்பில் ஃபுட் வாங்கலான்னு கீழே இறங்கினேன். அதுக்குள்ளே இவன் இந்த சொந்தக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டான் அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. போலீஸ் நெக்ஸ்ட்டு ஜின் பக்கம் பார்த்தா நீங்கள் எப்படி அந்த பக்கம் போனீங்க? அது இல்லை சார், நானும் ஷாப் போனேன். ஸோ ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு பின்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். பட் அவன் சொல்லும் போது டைமிங்ல மிஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுருப்பான். அவங்கள தேடிட்டு அதுக்கப்புறமா இங்க தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கரெக்டா ஸ்பாட்டை சொல்லி அங்க வர சொல்லியிருப்பான். இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு. ஓகே கண்டுக்கல. இப்போ போலீஸும் அன்னைக்கு பார்க்கும் போது 2 பேரும் லவர்ஸ் நினைச்சோம். ஸோ ஓகே தான், கிளம்புங்க அப்படி சொல்லி 2 பேரையும் அனுப்பிவிட நீங்களும் ஜின்னும் வெளில நின்றுருக்கீங்க. பாரு, இதுக்கப்புறம் வெளில வர மாதிரி இருந்தால் அவங்க அப்பாவை தான் கூட்டுவா, தனியாக ஒன்றும் வரக்கூடாது அப்படிலாம் அவன் நிறைய சொல்ல சின்ன போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ், 2 வாட்டி நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ். அவன் ஒரு மாதிரி நின்ட்டான். இப்போது உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கையை பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு ஃப்ளாஷ் அவனுக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி அப்படி வருது. அதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி வருது. பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுட்டான். சாரி, பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்ல அவங்க அவ்வளோ பயருவாங்க. இல்லை ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாம் நிறைய சொல்ல அப்போதான் அவங்களும் காம் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஜென்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஒரு நாளும் வந்திருக்காதா. எப்போவுமே அவனுக்கு யாருன்னா இறந்து போக்குற மாதிரி, யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் சம்திங் இந்த மாதிரி காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரி தான் அவனுக்கு ஃப்ளாஷ் வந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவே அவனுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. இப்படியே 1 வீக் போகுது. அவங்களுக்கு சின்ன பார்க்கணும் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க. பிகாஸ் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கும் போது எல்லாத்தையும் இங்கே தான் கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ அது தெரிஞ்சு வந்திருக்கீங்க. சார் ப்ளீஸ் அவருடைய அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. சார் தேங்க்ஸ் தானே, பிகாஸ் அவன் உங்களை சேவ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவரும் கொடுக்க. நெக்ஸ்ட்டு ஜின் வீட்டு முன்னாடி நின்றுருக்கீங்க. டோரு நாக் பண்ணுறான். ஜின் தான் ஓப்பன் பண்ணவே மாட்டானே, டோர் நம்பர்லாம் கரெக்டாக ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் போலீஸ்காரும் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்க டோர் ஓப்பன் ஆகுது. ஜின் உங்களை பார்க்குறான். நீங்கள் எங்கே அப்படி இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஹாய், பேர் என்னன்னு கூட இல்லை முடிக்கல, டக்குன்னு கதை சாத்திட்டான். என்ன அவர் கதை சாத்திட்டாரு, தேங்க்ஸ் சொல்ல தானே வந்தோம் அப்படின்னு அகெயின் காலிங் பில் அடிக்க ஓப்பன் பண்ணி என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்லை சார் தேங்க்ஸ் சொல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவனுக்கு முன்னாடி நீட்ட அதான் அன்னைக்கு சொன்னியே என் லைஃபே சேவ் பண்ணியிருக்கீங்க, அது போதுமா? அதனால தான் இது கொடுத்தா மட்டும் போதுமா? சார் இல்லை என்னால் அப்படி நீங்கள் பேச வரத்துக்குள்ள ஜென் உங்கள் கையில் இருந்து அதை பொக்கே வாங்கிக்கிட்டு சாரி அண்ணா, சரி தேங்க்ஸ் அண்ணா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எங்கிட்ட கிளம்பு அப்படின்னு உங்கள் கையில் இருந்து பிடுங்கிக்கிட்டான். அவன் பிடுங்கின அந்த ஃப்ளாஷில் உங்கள் ஃபிங்கரும் அவன் ஃபிங்கரும் டச் ஆக நீங்கள் அவன் முன்னாடி நியூடாக இருக்கீங்க. 2 பேரும் ஃபிசிக்கலாக இருக்கீங்க. அந்த ஃப்ளாஷ் வந்த உடனே ஜென் அப்படியே நின்ட்டான். என்ன அது, அடிக்கடிக்கு இன்னும் ஸ்டோன் மாதிரி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு இருக்க. பொறுக்கி ஜின் சார் சரி என்னாச்சா அப்படின்னு அவன் கையை டச் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே கூடாது, இக்கடுத்து கிளம்பு. டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே போதும், இதுக்கு 2 by 2 கிடையாது, ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படி இருக்கட்டும். லவ் ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். இது ஒரு மிஸ்டீரியஸாகவே அப்படியே நீக்கிட்டோம். அதனால மட்டும்தான். சரி ஓகே பாய்.